धीमहि धन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा ओम एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि धन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा ओम एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि धन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा ओम एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि धन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा அதனால வேற வழியே இல்லாம இந்த கல்யாணம் நடக்கட்டும்னு மனசு மாறி என்ன அலங்காரம் பண்ண வந்திருக்கீங்களா? ஏய், இவளுங்க உன்னை அலங்காரம் பண்ண வரல, உன் கல்யாணத்தையே அலங்கோலம் பண்றதுக்காக வந்திருக்காளுங்க. உன் அக்கா கறி கையில என்ன வச்சிருக்கான்னு பாரு. உன்னோட ஒரிஜினல் ஜாதக நோட்டு. இவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அத இப்பவே ஆண்டாளம்மா கிட்ட போய் சொல்ல போறாளாம். ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि धन्नो विष्णु प्रचोदयात् स्वाहा மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க. மாப்பிள்ள சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. நமஸ்காரம் பண்ணி உட்காருங்க. வாய்க்கு. அம்மா உன் ஜாதக விஷயத்துல இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட நீ கொஞ்சம் கூட கவலைப்படாம மண்டபம் வரைக்கும் கிளம்பி வந்துட்டல்ல? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. உன் வாழ்க்கைய நான் காப்பாத்தி தான் ஆகணும். இங்க பாரு, நீ இந்த கல்யாண பொண்ணு கேட்டப்பல கலைச்சிட்டு வீட்டுக்கு போக ரெடியா இரு. நான் போய் ஆண்டாள் அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு வரேன். அக்கா, அம்மா என் ஜாதகத்துல இப்படி ஒரு குளறுபடியை பண்ணி வச்சது எனக்கு இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அதனால நானும் அம்மாவை திட்டதான் செஞ்சேன். ஆனா நடந்தது நடந்துருச்சு. இதுக்காக எனக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கையை நான் மிஸ் பண்ண முடியுமா? வாய் மூடு. எதடி நல்ல வாழ்க்கை? என்ன மீறி இப்ப இந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் எப்ப வேணாலும் இந்த ஜாதக விஷயத்தை பத்தி ஆண்டாள் அம்மாவுக்கும் ஆகாஷுக்கும் தெரிய வந்துரும். அப்ப அவங்க ரெண்டு பேரும் நீ திருட்டுத்தனமா தான் என் குடும்பத்துக்குள்ள வந்தியா அப்படின்னு சொல்லி உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுவாங்க. அப்ப என்ன பண்ணுவ? அப்ப என்ன பண்ணுவ? அக்கா, கண்டிப்பா அப்படி எதுவும் நடக்காது. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி ஃபியூச்சர்ல எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் ஆண்டாள் பாட்டிக்கிட்டேயும் ஆகாஷ் அத்தங்கிட்டேயும் எனக்கு இந்த ஜாதக விஷயம் எல்லாம் எதுவுமே தெரியாது. இது பண்ணது எல்லாமே எங்க அம்மா வேலைதான்னு சொல்லி
என் வாழ்க்கையை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். பாத்தீங்களா இவ பேசுறத? என் அம்மா மாதிரியே இவளுக்கும் நாடி நரம்பெல்லாம் திருட்டுத்தனம் தான் கலந்திருக்கு. அதனால்தான் இப்ப கூட தைரியமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. நான் தான் தைரியமா இருக்கேன்னு உனக்கே தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பதட்டப்படுற? பேசாம அந்த நோட்டை என் கையில கொடுத்துட்டு நீ போயிடு. முகூர்த்தத்துக்கு நேரம் மாதிரியும் அரைஞ்சனா. இந்த ஜாதக பிரச்சனையால உன் வாழ்க்கையே வீணா போயிடும் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னன்னா முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சுன்னு நக்கல் பண்ணிட்டு இருக்க. அக்கா ப்ளீஸ் கா, புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் என் வாழ்க்கையை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். தயவு செஞ்சு நீ இதுல தலையிடாத. என்னடி பேசுற? எப்படி காப்பாத்துவ? காப்பாத்திக்கிற அளவுக்கா நம்ம அம்மா உன் ஜாதகத்துல சாதாரண தப்பு பண்ணிருக்காங்க? என்னமோ கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் அந்த ஆண்டாள் அம்மாவுக்கு தெரிய வந்துட்டா அம்மா தான் பண்ணாங்கன்னு சொல்லி நீ தப்பிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஆண்டாள் அம்மா உனக்கு இடம் கொடுப்பாங்களா? எப்படி கொடுப்பாங்க? அதான் முட்டாள்தனமா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ அந்த அம்மா கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கல. அது போதாதா அவங்களுக்கு? இந்த ஜாதக விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவங்க உன்கிட்ட எதையுமே கேட்காம உன்னையும் ஆகாஷையும் கோர்ட்ல நிறுத்தி உங்களை சட்டப்படி பிரிச்சு விட்டுருவாங்க. அப்ப யாரால என்ன பண்ண முடியும்? வாழ்க்கைய பறி கொடுத்து ஏமாந்து ரோட்ல நிப்படி. அப்படிலாம் எதுவும் நடந்துட கூடாதுன்னு தான் நானும் இவ்ளோ தூரம் போராடிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கோ. இது பாரு, இப்பவே நீ இந்த கல்யாணத்துல இருந்து விலகி போயிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது நீலா. ஆமா நிலா, அக்கா சொல்றத புரிஞ்சுக்கோ. இத பாருங்க, தயவு செஞ்சு பேசாம இருக்கீங்களா? யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் உங்களுக்கு பிடிக்காதா? கரெக்டா கிளம்பி வந்துடுறீங்க சொங்க உதறதுக்கு. உங்க வாழ்க்கை பறி போயிடுச்சுங்கிறதுக்காக உங்க கண்ணு முன்னாடி யாருமே வாழக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ச்சீ, என்ன புத்தியோ. ஏய், வாய் மூடுறியா இல்லையா? விட்டா பேசிட்டே போற. முதல்ல அவங்க தான் தேவையில்லாம பேசினாங்க. பேசினா என்னடி தப்பு? உன் அக்காவா? உன் வாழ்க்கை மேல எனக்கு அக்கறை இருக்கலாம், ஆனா இவங்களுக்கு என்னடி அவசியம் வந்துச்சு? பாவம் இவங்க ராத்திரில இருந்து இப்ப வரைக்கும் சாப்பிடாம தூங்காம உன் வாழ்க்கையை காப்பாத்த ஏன் கூட சேர்ந்து இவங்களும் போராடிட்டு இருக்காங்க. இவங்கள போய் இப்படி அவமானப்படுத்துற? நான் தான் என் வாழ்க்கையை யாரும் காப்பாத்த வேண்டாம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் ஒதுங்கி போங்கன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நாடி எடுத்து முகூர்த்தத்துக்கு பொண்ணு அழைச்சுன்னு வந்திருக்கோ. மாதவி, நீ போய் நிலாவை அழைச்சிட்டு வா. சரிங்க அத்தை. அக்கா, தயவு செஞ்சு அந்த நோட்டை குடு. அவதான் இவ்வளவு தூரம் சொல்றால, குடு நோட்ட. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, குடு நோட்ட. இத நான் ஆண்டாள் அம்மா கிட்ட தான் கொடுப்பேன். நோட்டை குடு. வழிய விடு நிலா. அக்கா நிலா, ஜெனரல் குடு. நிலா அடி வாங்க சொல்றல, அவ வாழ்க்கைய பாத்துக்கறேன், குடு. அம்மா சொல்ற பேச்சு ஏன் நீ இப்படி கேளு. பண்ணிட்டு இருக்க? விடுங்க. குடு. நிலா, நிலா, நான் மாதவி அத்தை வந்திருக்கமா. ரெடி ஆயிட்டியா? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, ஐயர் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. அத்தை, ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேன். அப்படியா? சரி, நீங்க 2 பேரும் மணமடையில வெயிட் பண்ணுங்க, நான் அவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி. போங்க. வேண்டாம் தென்றல், குடுத்துரு. அக்கா, வெளிய மாதவியத்தை நிக்கிறாங்க, நம்ம பேசுறதெல்லாம் கேட்ட போது ப்ளீஸ் குடிக்க நோட்ட. ஏய்
முடியாதுன்னு சொல்றல, உன் வாழ்க்கையை காப்பாத்தாம நான் விட மாட்டேன். இதுக்காக வாழ்நாள் பூரா நீ என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. நான் இந்த உண்மையை ஆண்டாள் அம்மா கிட்ட சொல்லதான் போறேன். வழிய விடுநிலா குடுக்கலாம். தென்றல் கூட அதுதான் அவ்வளவு தூரம் சொல்றாள, வாழ்க்கைய பாத்துக்கறேன். குடு அக்கா, சொல்ற பேச்ச கேளு. இல்ல குடு. வேண்டாம். அம்மா முடியாது. அம்மா விடுமா, விடுமா. அம்மா ஏன் இப்படி பண்ண? வழிய விடு. நான் உன்னை போக விட மாட்டேன். விடு. போ உள்ள. அம்மா விடுமா. போ. அம்மா அக்காவை விடு. போய் உண்மையை சொல்லட்டும். ஏ நிலா, வேணாண்டி. என்ன பாக்குற? நீ எப்படியும் கடைசி நேரத்துல எனக்கு இப்படிதான் டென்ஷன் பண்ணுவன்னு எனக்கு முதலையே தெரியும். அதான் ஏற்கனவே இந்த பாய்சன் பாட்டில ஏற்பாடு பண்ணி வச்சிட்டேன். நான் இந்த மண்டபத்தை விட்டு வெளியில போனா ஆகாஷ் தன்னோட பொண்டாட்டியாதான் நான் வெளியில போவேன். இல்லன்னா போனமாதான் போவேன். நான் எப்படி போகணும்னு நீயே முடிவு பண்ணு. நான் இங்க இருந்து பொணமா போகணும் நீ ஆசைப்பட்டா போய் தாராளமா ஆண்டாள் பாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லு. ஆனா நீ திரும்பி வரும்போது நான் சத்தியமா இங்க பொணமாதான். போக்கா போ. ஏய், ஏண்டி நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இங்க பாரு, உனக்கு வசதியான வாழ்க்கை தான் வேணும்னா என் உயிரை அடமான வச்சாவது வேற ஒரு நல்ல பணக்கார குடும்பத்துல உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த குடும்பம் வேணாண்டி. அக்கா, நீ பேசுறது கேட்க வேணா நல்லா இருக்கும், ஆனா யதார்த்தத்துக்கு ஒத்து வராதே. நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில, அதுவும் அப்பா இருக்கிற கண்டிஷன்ல நமக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமாங்கறதே சந்தேகம்தான். இதுல வேற எந்த வசதியான குடும்பம் என்ன மருமகளா ஏத்துக்கும்? அதெல்லாம் கிடைப்பாங்க, நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். உன் பேச்சு கேட்டு கை கேட்டுற தூரத்துல இருக்கிற நல்ல வாழ்க்கைய என்ன மிஸ் பண்ண சொல்றியா? ஆகாஷத்தா மாதிரி ஒரு நல்லவரு எனக்கு புருஷனா வரணும். அது ரெண்டுமே எனக்கு இந்த கல்யாணத்துல தான் கிடைக்கும். தயவு செஞ்சு அது கெடுத்துறாத. அப்படி தடுக்கிறதா இருந்தா நீ இப்பவே போய் வெளியில உண்மையை சொல்லிடு. நான் இந்த விஷத்தை குடிச்சு செத்து போயிடுறேன். நான் சும்மா இந்த விஷத்தை குடிச்சிருவேன்னு சொல்லி பயமுறுத்துறேன்னு நினைக்கிறியா? நான் நிஜமாவே குடிக்கிறேன், பாக்குறியா? நிலா, இந்த ஒரு பாட்டில தட்டி விட்டுட்டா என்ன நீ காப்பாத்திட முடியுமா? இதே மாதிரி என்கிட்ட இன்னும் 2-3 பாட்டில் வச்சிருக்கேன். போதுமா? நிலா, ரெடி ஆயிட்டியாமா? நேரமாச்சுமா. அத்தை, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அத்தை, வந்துடுறேன். என்ன சொல்ற? நிலா, வேண்டாம் நிலா. நிலா, தென்றக்கா விடு. நிலா, என் பேச்ச கேளு நிலா. இங்க பாருக்கா, ஆகாஷ் அத்தா என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் இந்த விஷ பாட்டில எல்லாம் தூக்கி வீசுவேன். மா, போலாமா? வா. இருமா. அக்கா,
நீயே என்ன மணமேடைக்கு கூட்டிட்டு போ. நான் இவ்ளோ நேரம் உனக்கு பிடிக்காத மாதிரி பேசியிருந்தாலும் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும்க்கா. அதனால என் வாழ்க்கையை நீ ஆரம்பிச்சு வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ்க்கா, என்ன உன் கையால மணமேடைக்கு கூட்டிட்டு போ. நிலா, சீக்கிரம் வாமா. நிலா ரெடி ஆயிட்டா. 2 நிமிஷத்துல கூட்டிட்டு வந்துடுறேன். வந்துடுறேன். ஏய், நேரமாச்சாண்டி, கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வா போலாம். அக்கா, பூர்ணி மாலை எடு, போ சீக்கிரம். அக்கா, போடு கழுத்த, போடு 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 மாலையான்ற. வாடி போலாம். அக்கா வா போலாம். சீக்கிரம் வா. அழகா இருக்க. என்னத்த அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு நேரம் எனக்கு மேக்கப் பண்ணது அக்கா தான். அதான் லேட் ஆயிடுச்சு. எனக்கா நான் சொல்றது சரிதானே? பரவாயில்ல தென்றல், நீ இப்பவாவது மனசு மாறி இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டியே, எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. சரி வாங்க போலாம். வா. நிலா, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. போ, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ.